ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தோல்வி என்பது நிரந்தரமல்ல. நம்ம சேனலில் இது ஒரு புது டாபிக். இது ஒரு ஆடியோ பதிவு தான். நான் பேச நினைப்பதெல்லாம். இது ஒரு புது சேனல். நிறையா விஷயங்கள் ஆடியோ பதிவில் தான் இருக்கும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். உங்களோட அன்பு ஆதரவையும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். தோல்வி என்பது நிரந்தரமல்ல. ஒரு மனுஷன் முயற்சி எடுக்கிறான், தோல்வி அடைகிறான், வெற்றி பெறுறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்தது தான் வாழ்க்கை. இதில் தோல்வி வரும்போது சரி, ஒரு சிலர் அடுத்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யணும்னு சொல்லி நினச்சி செய்வாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு வத்தி பெட்டியை எடுத்து ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த ஒரு சின்ன செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல முயற்சி. அந்த வத்தி பெட்டி எடுத்து நம்ம உரைக்கணும், அதில் நெருப்பை உண்டாக்கி தீபத்தை ஏற்றணும். இதுதான் டாஸ்க். இதில் நம்மளோட முயற்சி முதன்மையானது. போய் அந்த வத்தி பெட்டி எடுத்து தேடி கண்டுபிடிச்சி ஏற்றுறது, அந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது. மறைமுகமான விஷயங்கள் இதில் என்னென்ன அடங்கியிருக்கும் அப்படின்னா, அந்த வத்தி பெட்டி நமுத்து போகாமல் நல்லா இருக்கணும், அந்த வத்தி குச்சி அந்த மருந்தோடு நல்லா இருக்கணும், அந்த வத்தி பெட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் தேஞ்சு போகாமல் நல்ல தன்மையோடு இருக்கணும். இது வத்தி பெட்டிக்கு சார்ந்தது. இதை தாண்டி காற்று வேகமாக அடிக்காமல் காமாக இருக்கணும், ஆக்சிஜன் தேவை. இன்னும் அந்த குச்சி நல்ல முறையில் இருக்கணும், உடையாமல் இருக்கணும், அந்த குச்சியில் இருக்கிற மருந்து நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த டாஸ்க்கை நம்ம முடிக்க முடியும். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம தோற்றுட்டோம், இல்லை தோல்வி அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியான நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்னு பலது இருக்கும். அத்தனையும் நம்ம கொஞ்சம் பேசிக்கான ரிசர்ச் பண்ணி செஞ்சோன்னா அடுத்த கட்ட முயற்சியில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ பேசிக் அல்காரிதமை நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். இதை தாண்டி முக்கியமான விஷயம், சில பேர் சக்ஸஸை ருசிச்சுடுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அவங்க அடிப்படையாக செய்ய வேண்டியது, தோல்வி அடைஞ்சவங்கள விட அதிகமான முயற்சிகளை அந்த சக்ஸஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதை செய்ய தவறிட்டாங்கன்னா முதல்ல கிடைச்ச சக்ஸஸ் கூட அடுத்தடுத்து தோல்விகளில் கொண்டு போகிறக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த சக்ஸஸ்க்கு என்னென்ன காரணங்கள்த தெரிஞ்சு அடுத்த கட்டங்களில் முயற்சி பண்ணி அந்த சக்ஸஸை தக்க வச்சுக்கவும் முடியும், மேற்கொண்டு அதிகமான சக்ஸஸை ருசிக்கவும் முடியும். ஸோ ஆல்வேஸ் பாசிபிலிட்டிஸை, சான்சஸை கணிச்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் சக்ஸஸை என்றைக்கும் கூட வச்சுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். தோல்வி என்பது நிரந்தரமல்ல. தேங்க்யூ.